தந்தையாக, ஒரு தாயாக, ஒரு தம்பியாக, ஒரு அண்ணனாக, ஒரு உயர்வா நினைச்சாதான் அவங்க மேல நமக்கு ஒரு மரியாதை இருக்கும். அதே மாதிரி உறவான என் கணவரும் இருக்கிறோம்னா நாங்க கமிட் ஆயிட்டோம் அப்படின்றத நான் ரீசெண்டா சொல்றேன். ஓகேவா? அது மாதிரி இந்த மாதிரி இருக்கிறியம்மா, எப்படிம்மா இது, ஏன் உங்களுக்கு எப்படி குழந்தை நிற்காம இருக்குது இவ்வளவு நாள் இருக்கிறப்ப அப்படின்னு கேட்டா, மேடம் நான் நர்சிங் ஸ்டூடெண்ட்ஸ் மேடம், எனக்கு தெரியும் எப்படி இருந்தா குழந்தை நிற்காதுன்னு. இப்ப நம்ம எதுக்கு படிக்க வந்திருக்கோம்? ஒரு டாக்டர் இருக்காங்க, ஒரு நர்ஸ் இருக்கிறாங்க, ஒரு போலீஸ் இருக்கிறாங்க, ஒரு டீச்சர் இருக்காங்கன்னா அதுக்குள்ள எல்லா விஷயங்களும் தெரிஞ்சாதான் அவங்க வந்து ஆசிரியரா அங்க நிக்க முடியும். உங்களுக்கு ஆசானா நிக்க முடியும் இல்லையா? அடுத்து நீ ஒரு ஆசானா ஒரு இடத்துக்கு போகணும். அதை விட்டுட்டு நான் எப்படி இருந்தா எனக்கு குழந்தை நிக்காதுன்ற விஷயம் எனக்கு தெரியும், நான் நர்சிங் படிக்கிறேன் அப்படின்னா அது எனக்கு மனசுக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும். இங்கேயே நீங்க இருக்கிறீங்க, இப்ப இத்தனை பேர்லயே யாராவது ஒருத்தர் கண்டிப்பா இங்க வந்து ஒருத்தர் மேல அஃபேர் இருந்திருக்கும். யாரெல்லாம் உங்க மேல யாருக்காவது ஒருத்தருக்கு அஃபேர் இருந்திருக்கும், கண்டிப்பா உருவாக்கி இருக்கும். அது உங்களுடைய காலத்தின் கட்டாயம் தான். அவங்க மனசாட்சிக்கு தெரியும். யாராவது ஒருத்தர் உங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க, இல்ல நீங்க யாராவது ஒருத்தர் இப்ப யாரையாவது ஒருத்தர் ஃபாலோ பண்ணிட்டு இருப்பீங்க. இப்ப ஆரம்பிச்சு எவ்வளவு நாள் ஆகுது? கண்டிப்பா இதுல இருக்கும், இல்லாம இருக்கவே இருக்காது. என்னோட அனுபவத்துல நான் சொல்றேன், தப்பு கிடையாது. அது எப்படி இருக்கணுமோ அதுக்கு ஒரு வரமுறை இருக்கு. நம்ம அம்மா அப்பா ஒழுக்கமா அழகா ஃபேமிலி ரன் பண்ணி நாமளும் அழகா வச்சுருக்கிறதுனாலதான் நமக்கு இன்னைக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்குது. நம்ம அம்மாவோ அப்பாவோ சரியில்லாம இருந்தாலும் நமக்கு என்ன பேரு? நமக்கு ஒரு அங்கீகாரம் இருக்குமா? உங்க ஃப்ரெண்ட்ஸே நம்ம ஒரு மாதிரி பார்ப்பா, உங்களோட நல்லா பேசுவா, அடுத்து என்ன செய்வா? நம்ம அம்மா அப்பா நம்மளுக்கு எதுக்காக அனுப்புறாங்க? இப்போ நீங்க எல்லாம் இங்க இருக்கிறீங்க, கொஞ்ச நேரம் ஃபேன் இல்லை, ஒருத்தர் கையாவது விசிறாம இருக்கா? அவ்வளவு கஷ்டமா இருக்கு இப்ப. ஆனா நம்ம அம்மா அப்பாக்கெல்லாம் எங்க இருக்காங்கன்னு தெரியுமா? யார் யார் எங்கெங்க வேலை செய்யறாங்க? எத்தனை பேர் 100 நாள் வேலைக்கு போறாங்க? எத்தனை பேர் கழனி வேலைக்கு போறாங்க? எத்தனை பேர் கூலி வேலைக்கு போறாங்க? எத்தனை அப்பாக்கள் இன்னைக்கு மூட்டை தூக்க போறாங்க? எல்லாருமே மேக்சிமம் யாரும் தொழிலதிபரோட குழந்தைங்களா இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அப்படியே இருந்தாலும் சின்னதா ஒரு பொட்டி கடை வச்சிருப்போம், ஒரு சின்னதா ஒரு காய்கறி கடை வச்சிருப்போம், அது மாதிரிதான் வச்சிருப்போம் இல்லையா? அப்ப நம்ம அம்மா அப்பாக்கெல்லாம் எப்படி உங்களை கஷ்டப்படுத்தி இங்க அனுப்புறாங்க? எதுக்காக அனுப்புறாங்க? அது உணர்றீங்களா? என்னையெல்லாம் எதுக்குமே நீ உதவ மாட்ட, நடு தெருவில் நிற்பேன்னு சொன்னாங்க எங்க வாத்தியார்.